வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் சக்கரை பொங்கல் மண்பானையில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மில்க் 1 கப் எடுத்துக்கலாம். இங்கே பொங்கல் நல்லா பொங்கி வரதுக்காக அரிசியை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வாஷ் பண்ண வாட்ரு 1 கப் எடுத்திருக்கேன். இங்கே பொங்கல் நல்லா வெந்து வரதுக்காக 2 கப் பச்சரிசிக்கு 8 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசிக்கு 4 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. பொங்கல் இந்த மாதிரி பொங்கி வந்த உடனே கேஸை ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்ச பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 2 கப் பச்சரிசி 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் 2:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அரிசியும் பாசிப்பருப்பும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. பச்சரிசி வேக ஆரம்பிக்கும் போது தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும். இந்த அளவுக்கு அரிசி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். பச்சரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 2 கப் பச்சரிசிக்கு 4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். பச்சரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் 2 மடங்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தையும் நல்லா பொங்கலோட கலந்துக்கலாம். பொங்கலை இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி பொங்கல் இந்த மாதிரி இணக்கமாகும். வெல்லத்தோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு பொங்கல் திக்காகிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. பொங்கல் கொஞ்சம் திக்கான உடனே இதில் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சேர்த்த உடனே அதை பொங்கலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் பொங்கலோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஃபைனலாக நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சக்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. இந்த மண்பானையில் செஞ்ச சக்கரை பொங்கல் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.